ஹாய், இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா மல்லிகை ஷாப்பில் தனியாத்தூள் பாக்கெட்டு வாங்கிறதுக்காக நான் போயிருந்தேன். இப்போ எனக்கு ஒரு தனியாத்தூள் பாக்கெட்டு தேவைப்பட்டுச்சு. அதால் நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மல்லிகை ஷாப்பில் போயிட்டு அண்ணாச்சி எனக்கு பார்த்தீங்கன்னா தனியாத்தூள் பாக்கெட் ஒன்று 10 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு தனியாத்தூள் பாக்கெட்டு எனக்கு ஒன்று கொடுத்தாங்க. நானும் என்ன பண்ணிட்டேன், வாங்கிட்டேன். இப்போ தனியாத்தூள் பாக்கெட்டு ஒன்று வாங்கிட்டேன். சரி, ஓகே. அப்படியே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா தனியாத்தூள் பாக்கெட் இது பத்தாது. அதால் சரி, ஓகே, நம்ம ஒரு 50 கிராம் தனியாத்தூள் பாக்கெட்டு வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நான் மறுபடியும் என்ன பண்ணேன், மறுபடியும் போயிட்டு இதை எனக்கு மாற்றிக்கின்னு எனக்கு ஒரு 50 கிராம் தனியாத்தூள் பாக்கெட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே அண்ணாச்சிக்கிட்ட நான் கொடுத்தேன். அவரும் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக தான் 50 கிராம் தனியாத்தூள் பாக்கெட்டு எனக்கு கொடுத்தாரு. சரி, ஓகே, இந்த 50 கிராம் தனியாத்தூள் பாக்கெட்டை நான் வாங்கிக்கிட்டு நான் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு யோசனை ஒன்று தோணுச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் தனியாத்தூள் பாக்கெட் வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் அதே மாதிரி இருந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ 50 கிராம் தனியாத்தூள் பாக்கெட் வாங்கினாலும் அதே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே டவுட்டாக இருந்தது. நான் என்ன பண்ணேன், மறுபடியும் போயிட்டு அண்ணாச்சி அந்த 10 ரூபா தனியாத்தூள் பாக்கெட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டுத்தையும் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், நான் 10 ரூபா தனியாத்தூள் பாக்கெட்டை வாங்கினோம்னா எனக்கு ஒரு எடை காமிச்சிது, அதாவது கிராம். 50 கிராம் தனியாத்தூள் பாக்கெட்டு வாங்கினாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எடை காமிச்சிது. ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. இப்போ தான் தெரியுது, நான் இந்த தனியாத்தூள் பாக்கெட்டை 2 பாக்கெட்டை வாங்கினேன். இந்த 2 பாக்கெட்டை வாங்கினதால நான் அறிவாளியா இல்லை முட்டாளா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது எனக்கு மட்டும் இல்லை, நீங்களும் தனியாத்தூள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் கடையில் போய் வாங்குவீங்க. இதில் 10 ரூபாயில் வாங்கலாமா, 15 ரூபாயில் வாங்கலாமா, இது எம்ஆர்பி 18 ரூபாய், 18 ரூபாயில் வாங்கலாமா. சரி, ஓகே, இது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன வித்தியாசம் இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சிக்கிட்ட இந்த தனியாத்தூள் பாக்கெட்டை 10 ரூபாயில் வாங்குறப்போ எனக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுது. அதே 50 கிராம் வாங்குறப்போ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், இப்போ நம்ம 10 ரூபா பாக்கெட்டை பார்ப்போம். இதோட 10 ரூபா பாக்கெட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 10 ரூபா போட்டிருக்கு, நல்லா பாருங்கள். இது தனியாத்தூள் 10 ரூபா. இதோட கம்பெனிலாம் நான் சொல்ல விரும்பலை. இது தனியாத்தூள் 10 ரூபா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதை எடை வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 54 கிராம், அதாவது 54 சம்திங் கிராம் எனக்கு காமிச்சிது. 50 கிராம் மேலே தான் எனக்கு காமிச்சிது. சரி, ஓகே, இதோட மதிப்பு 10 ரூபா. அப்போ 50 கிராம் பாக்கெட்டு நான் வாங்கினேன். இப்போ எக்ஸாம்பிள் 50 கிராம் பாக்கெட்டு நான் தனியாத்தூள் வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதை பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் 15 ரூபான்னு எனக்கு கொடுத்தாங்க. இதை நான் பார்த்தீங்கன்னா 15 ரூபான்னு வாங்கினேன். ஆனால் இதோட மதிப்பு 18 ரூபாய் எம்ஆர்பி போட்டிருக்கு. நான் 15 ரூபாய் பைசா கொடுத்து நான் வாங்குறேன், ரூபாய் கொடுத்து வாங்கிட்டேன். ஆனால் இதோட எம்ஆர்பி, இதோட கிராம் எவ்வளோனா 50 கிராம். இது பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் தான், இதோட கிராம் 50 கிராம். இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். என்னடா இது, ரெண்டுமே நான் தனியாத்தூள் தான் வாங்குறேன். 10 ரூபானா ஒரு, அதாவது கிராம் இருக்கணும், ஒரு 15 ரூபா 20 ரூபான்றப்போ அதுக்கேற்ற கிராம் தானே இருக்கணும். ஆனால் 2 பாக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா 50 கிராம் தான். ஆனால் இதோட தனியாத்தூளோட மதிப்பு 10 ரூபாய். ஆனால் இதோட தனியாத்தூளோட மதிப்பு 18 ரூபாய் எம்ஆர்பி போட்டிருக்காங்களே, ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சரி, ஓகே, நான் இதை அவர்கிட்ட போய் கேட்டேன். அந்த கடைக்காரர் என்ன சொன்னார், எனக்கும் இதை பற்றி தெரியாது, நான் கேட்குறேன், 50 கிராம் பாக்கெட்டு கேட்குறேன், எனக்கு ஏஜென்சி எடுத்தாந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் 10 ரூபா பாக்கெட்டு கேட்குறேன், அவங்களும் எடுத்தாந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை தான் நானும் விற்கிறேன், எனக்கு இதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. அவர் மேலே குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவர் கொடுக்குறாரு, அதுக்கு மேலே எம்ஆர்பிக்குள்ளே தான் விற்க போகிறாரு, எம்ஆர்பிக்குள்ளே தான் விற்கிறாரு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ நம்ம வாங்குறோம்ல, இப்போ வாடிக்கையாளர் நம்ம போய் வாங்குறப்போ நம்ம எந்த தனியாத்தூள் பாக்கெட்டாக வாங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோலையும் சரி, நான் நடுவில் வீடியோவும் ப்ளே பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட எடை என்ன தான். சரி, ஓகே, இதை நம்ம எதை வாங்கலாம். இப்போ நம்ம வாடிக்கையாளராக போயிட்டு அந்த கடையில், ஏதோ ஒரு கடையில் நம்ம தனியாத்தூள் பாக்கெட்டை வாங்குறப்போ நம்மளுக்கு எது தான் லாபம், இதை நம்ம வாங்குறதால நம்ம அறிவாளியா முட்டாளா, இல்லை அவங்க கொடுக்குறாங்களே மேனுஃபேக்சரிங், அவங்க அறிவாளியா முட்டாளா. ரெண்டுமே 50 கிராமு. ஆனால் இதோட எம்ஆர்பி 18 ரூபாய், இதோட எம்ஆர்பி 10 ரூபாய். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அதாவது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு
கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடையில் போய் வாங்குறல்ல, அப்போ எதை வாங்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் நம்மளுக்கே தெரியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட சஜஷனில் நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களோட டவுட் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறன்றதால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.